இந்த வருட ஐபிஎல்லோட 14வது போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மும்பை வான்கடே மைதானத்துல மோதினாங்க. இந்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியின் 250வது ஐபிஎல் போட்டி. என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது 250வது போட்டி. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? இந்த போட்டியின் டாஸின் போது சஞ்சய் மாஞ்சரேக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கங்க மக்களேன்னு சொல்ற அளவுக்கு ஹார்திக் பாண்டியாவை பூ பண்ணாங்க மும்பை கிரவுட். பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல இந்த போட்டியோட இரண்டாவது பாதியில டீப்ல ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு கேட்கிற அளவுக்கு மும்பை கிரவுட் பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியாவிற்காக ரோஹித் குரல் கொடுத்தது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியதுங்க. இந்த போட்டியில டாஸ் வென்றது ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன். அவர் விக்கெட் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமா இருக்குன்னு முதல்ல பவுலிங் செய்ய போவதா அறிவிச்சாரு. அவர் கணிப்புப்படியே மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரோஹித் சர்மா அவர் சந்தித்த முதல் பந்திலேயே அவுட். 17வது முறையா டக் அவுட் ஆகி ஐபிஎல் வரலாற்றுல அதிக முறை டக் அவுட் ஆனவருங்கிற மோசமான ரெக்கார்டை தினேஷ் கார்த்திக்கோட பகிர்ந்துக்கிறாரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா மட்டும் இல்லாம நமந்தீர் மற்றும் டெவால்ட் பிரேவிஸ் ஆகியோரும் கோல்டன் டக் அவுட். யார் எல்லாம் முதல் பால்லையே அவுட்? இவன் தான், நான் தான். இந்த 3 விக்கெட்டையும் வீழ்த்தினது எம்ஐ அணி ஜோஃப்ரா ஆர்ச்சரை வாங்குறதுக்காக தங்கள் அணியிலிருந்து கழட்டி விட்ட ட்ரெண்ட் போல்ட். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் குட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. அதன் பிறகு இஷான் கிஷனும் 16 ரன்களை நாண்ட்ரே பர்கர் பந்து வீச்சில் அவுட். 20 ரன்களுக்குள்ள 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிச்சு எம்ஐ. அப்ப கேப்டன் ஹார்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா விக்கெட் இல்லாம ஆடி 56 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடினா தான் மும்பை ஃபேன்ஸை சமாதானப்படுத்த முடியுன்ற நிலைமையில இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அதை பண்ணுவாருன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் 34 ரன்கள் அவுட் ஆக திலக் வர்மாவும் 32 ரன்கள் அவுட். சுழல் சூறாவளி ஐபிஎல் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி நம்ம அசகாயசுரன் ஹேந்திர சாகல் தான் இவங்க விக்கெட்டை வீழ்த்தினார். இவங்க மட்டும் இல்லாம கெரால்ட் காசி விக்கெட்டையும் வீழ்த்திட்டு வந்த வேலை முடிஞ்சதும் ஃபீல்டிங்க்கு சப்ஸ்டிட்யூட் போட்டுட்டு கிளம்பிட்டாரு ஹேந்திர சாகல். ஆனா ஹேந்திர சாகல் எல்லாம் எதுக்கு ஆர்சிபில கழட்டி விட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டா, இவரோ ஒரு முன்னாள் எம்ஐ பிளேயர். 20 ஓவர்கள் முடிவுல வெறும் 125 ரன்களை 9 விக்கெட் இழப்புக்கு எடுத்திருந்தாங்க எம்ஐ. அந்த 9 விக்கெட்டுகள்ல 8 விக்கெட்டுகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் கேட்சா புடிச்சு அவுட் ஆக்குறது. அந்த அளவுக்கு ஃபீல்டிங்க சிறப்பா செய்தாங்க ஆர்ஆர். 126 ரன்கள் இலக்க சேசையை களமிறங்கின ஆர்ஆர் அணியில யசஸ்வி ஜெய்ஸ்வால் 10 ரன்களையும் கேப்டன் சஞ்சு சாம்சன் 12 ரன்களையும் ஜாஸ் பட்லர் 13 ரன்களையும் வெளியேற லோ டோட்டல் எப்ப வேணாலும் டிஃபெண்ட் பண்ற எம்ஐ இந்த வாட்டியும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களோன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்க அதுக்கு குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ட்டு ரியான் பராக் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண ரியான் பராக் லூஸ் பால்ஸ் பவுண்டரிக்கு விரட்டினாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் 16 ரன்கள் ஆட்டம் இழக்க சிவம் துபே தம்பின்னு நினைச்சு ஏமாந்த சுபம் துபே தன்னோட முதல் ஆட்டத்துல களமிறங்க 15வது ஓவரோட முதல் 2 பந்துகளை சிக்ஸரும் 3வது பந்துல 4 அடிச்சு ஆட்டத்தை முடிச்சு தொடர்ந்து 2வது முறையாக அரை சதத்தையும் கடந்தார் ரியான் பராக். கடந்த 3 போட்டிகளில் 181 ரன்கள் அடிச்சு விராட் கோலியை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருப்பதால ஆரஞ்சு கேப்பையும் வென்றார் ரியான் பராக். இது நிஜமாவே ரியான் பராக் 2.0 தாங்க. எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனிக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் ஓவர் எம்ஐ தரப்புல ஆகாஷ் மத்வால் 3 விக்கெட்டுகளையும் மாப்பாக்கா 1 விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தாங்க. 27 பந்துகள் மீதம் வைத்து 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த போட்டியில வென்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகனாக எம்ஐயின் முதல் 3 விக்கெட்டுகளை தட்டி தூக்கின ட்ரெண்ட் போல்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. தான் விளையாடின முதல் 3 போட்டிகளிலும் வென்று நல்ல ரன் ரேட்டோட புள்ளி பட்டியல முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே சமயம் தான் விளையாடின முதல் 3 போட்டிகளிலும் தோல்வியை சந்திச்சு இந்த ஐபிஎல் சீசன்ல இன்னும் புள்ளி கணக்கை தொடங்காத அணியா கடைசி இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அவங்க இதோட வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 7 மதியம் 3:30 மணிக்கு டிசி அணியோட களம் காண போறாங்க. அந்த போட்டியில வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த மேட்சை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதும் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன்.